பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைய ப்ரொமோல என்னன்னா கயிறு இழுக்கும் போட்டி அப்படின்ட்டு ஒரு போட்டி நடக்கிறத காட்டுறாங்க. வழக்கம் போல ஓவியா தனியா உட்காந்து பாக்குறாங்க. ஆரவ், சக்தி, காயத்ரி, ஜூலி இவங்க 4 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. மற்றவங்களா இன்னொரு டீம்ல இருக்காங்க. இதுல ஆரவ், ஜூலி, காயத்ரி, சக்தி இவங்க இருக்கக்கூடிய டீம் தோத்துருது. தோத்த டீம்ல இருக்கிற 4 பேர்ல ஜூலி ஆல்ரெடி எலிமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறனால மிச்சம் 3 பேர்ல யாரை நீங்க இந்த தடவை எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்றீங்கன்ட்டு ஜெயிச்ச டீம்ல கேக்குறாங்க. ஜெயிச்ச டீம்ல பிந்து, மாதவியும் கணேஷும் சக்தியை நாமினேட் பண்றாங்க. ஸ்னேகனும் ரைசாவும் ஆரவ நாமினேட் பண்றாங்க. இப்ப வையாபுரி 3 பேரையும் நாமினேட் பண்ண சொன்னா 3 பேரையும் வரிசையா சொல்லிட்டு போயிடலாம். இப்படி ஒருத்தரை கேட்டா என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதோட முடிச்சிருக்காங்க. இப்ப வையாபுரி யாரை நாமினேட் பண்றாரோ அவங்க அடுத்த வார எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு பிக் பாஸ் வீட்டின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது இன்றைய ப்ரமோ மூலம். அது சக்தியா ஆரவா அப்படிங்கிறதா. வையாபுரி என்ன முடிவு எடுத்திருக்காரு? ஆரவ முடிவு எடுத்திருக்காரா, சக்தியை முடிவெடுத்திருக்காரா, இல்ல காயத்ரியை தேர்ந்தெடுத்துட்டாரா அப்படின்னு. ஒருவேளை அவர் காயத்ரியை தேர்ந்தெடுத்தா சக்தியும் ஆரவும் ஈக்குவலான ஓட்டுல இருக்காங்க, 2-2 அப்படின்ட்டு. அப்ப எலிமினேஷன் ப்ராசஸ்ல 2 பேருமே வருமா, இல்ல 2 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அடுத்த விதிமுறைகள் அப்படின்னு போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இன்றைய ப்ரொமோல வேற எதுவும் பெரிதான விசேஷங்கள் இல்லை. ஸோ அடுத்த வார நாமினேஷன் ப்ராசஸ்க்கு பிக் பாஸ் வீட்டில இருந்து யாரை சிபாரிசு செய்கிறீர்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில முக்கிய அம்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. 2வது ப்ரொமோ வெளிவர்றப்பதான் தெரியும். ஏன்னா 2வது ப்ரொமோல ஓவியா ஆரவ் இந்த பிரச்சனைகள் குறித்து எந்த ஒரு பெரிய விஷயங்களும் காட்டப்படவில்லை. 2வது ப்ரொமோல அது சம்பந்தமான விஷயங்கள் காட்டப்படுகிறதா அப்படிங்கிறத வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். மீண்டும் 2வது ப்ரொமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.